நேத்து போட்ட வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் ராமு இப்போ இறந்துட்டானான்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரியான ரியலான வில்லேஜ் வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க உண்மை என்னன்னு உள்ள போய் பார்க்கலாம். ராமு இப்போ ரொம்பவே சூப்பரா இருக்காங்க. பார்ட் 1 பார்ட் 2ல எல்லாரும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வீடியோவை பார்த்த எல்லாரும் ராமுவை நல்லா பார்த்துக்கோங்க. ராமு இப்போ எப்படி இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ராமு இப்போ 100% ஓகேவாயிட்டாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். ராமுவோட பாம்பு கடிச்ச வீடியோ கிட்டத்தட்ட 3 மில்லியன் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. 1500 கமெண்ட்ஸுக்கு மேலே வந்திருக்கு. 3500 ஷேர்ஸுக்கு மேலே ஆயிருக்கு. இந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லைங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. அப்புறம் நேற்று ஒரு இறந்து போன நாயோட வீடியோ போட்டிருந்தல, அது நம்ம கழனிக்கு போகிற வழியில் ரோட்டில் இறந்து போய் கிடந்துச்சுங்க. அந்த நாய் எப்போ இறந்துச்சு, எப்படி இறந்துச்சுன்னு எனக்கு தெரியலைங்க. அந்த நாயை வளர்த்தவங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லைங்க. நடு ரோட்ல தூக்கி போட்டு போயிருக்காங்க. என்னதான் சொல்றதுனே தெரியலங்க. அப்புறமா அந்த நாயை எடுத்து நம்ம அடக்கம் பண்ணிட்டுங்க. தயவு செஞ்சு நாய் வளர்க்குற எல்லாருக்கும் சொல்றது தான், அது நல்லா இருக்கும்போது அது நல்லா கொஞ்சம் விளையாடி பார்த்துக்கிட்டு, அது உடம்பு சரியில்லைன்னா, அதுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா, அது ஒரு அருவருப்பாக நினச்சி இறந்துச்சுன்னா தூக்கி ரோட்டில் போட்டுருது. அது மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வளர்க்காமே விட்டுடலாம். அதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கப்புறம் ராமு வீடியோ எடுத்து போட முடியுமான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அது ஏன்றதை நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ ஆல்ரெடி பெருசாக போயிடுச்சு. அந்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். டாடா.